வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் நடக்குதோ அதை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு கேட்டுருக்கேன். இனிமேல் கூடிய சீக்கிரத்தில் அடிக்கடி பெரிய வீடியோவாக போடணுன்னு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே புது பால் காய்ச்சலாம். 2 பால் தான் காய்ச்சி எப்பவுமே, அதுக்காக வச்சுருக்கேன். ஏற்கனவே 2 பால் டீ போட்டு கொதிக்க வச்சு டீ போட்டு குடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இட்லி போட்டு அடுத்தது டிஃபனுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்ததான் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு பால் ஊற்றிட்டு 2 கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதான். நான் டீ தான் காலையில் குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதை டீ குடிச்சிட்டு அடுத்தது இட்லி போடலான்னு ரெடி பண்ணிட்டேன். நான் மட்டும் தான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு சரி ஓகே காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடியோ போடணும் அப்படிங்கிறத பார்த்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இது டீ போட்டு கொதிக்க வச்சிடலாம். டீ தூள் போட்டு அடுத்தது இட்லிக்கு ரெடி பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னிக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு தான் தேங்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி ஆல்ரெடி ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து சட்னி ரெடி பண்ணுறேன் பாருங்கள். சட்னிக்கு தேங்காய் வேர்கடலை சட்னி அரைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய், அதுக்கப்புறம் 4 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமாக புளி, அப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சு வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிள் தான். இன்றைக்கி வேர்கடலை சட்னியோடு முடிஞ்சிடுச்சு. ரெடி பண்ணிவிட்டு என்னோடய பெரிய பொண்ணு ஸ்கூல் கிளம்புறா இல்லையா, அவளுக்கு டிஃபன் வச்சாச்சு. அவளும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நீ அடுத்தடுத்த வர வீடியோவில் சீக்கிரமாக பெரிய வீடியோவாக போடணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முதல் தடவைன்றதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கடுத்து ரெடி பண்ணிவிட்டு வேர்க்கடலையும் க்ளீன் பண்ணிட்டு போட்டு அரைச்சி சட்னி அரைச்சிட்டு என் பெரிய பொண்ணு கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு புளி போட்டு சட்னி அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சட்னி. அவளுக்கு இந்த தட்டில் தான் வச்சு கொடுப்பேன், ஏன்னா அவள் இதில் தான் சாப்பிடுவாள். அவளுக்கு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு அதான் பாய் சொல்கிறான். ஸ்கூலு கிளம்புறா இல்லையா, அவன் பாய் சொல்கிறான். அடுத்தது மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு குழம்பு வச்சுட்டேன். இன்னும் சாப்பாடு மற்ற இதெல்லாம் செய்யணும், சைட் டிஷ்லாம் செய்யணும். குழம்பு மட்டும் காலையில் சீக்கிரமாக வச்சுட்டேன். அதுக்குள்ளே என் பொண்ணு கிளம்பிட்டா சாப்பிட்டுட்டு. அவள் ஆள் சொல்லிட்டு போகிறான். அவங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறான். நானும் கூடவே போயிட்டு வழி அனுப்பிச்சிட்டு அடுத்த வேலை என்னமோன்னு பார்க்க வந்துட்டேன். இதுதான் பக்கத்தில் கொஞ்சம் இதுதான் இருக்கும், விட்டுட்டு வரணும். அவளே போயிடுவா, அவங்க தாத்தா எடுத்துட்டு விட்டுட்டு வந்துடுவார் பைக்கில். பாய் சொல்லிட்டு போகிறா. அடுத்தபடியாக சரி அவளை அனுப்பிச்சி வச்சுட்டு வழி அனுப்பிச்சி வச்சுட்டு நானும் அடுத்தது பார்க்கலாம். சட்னிக்கு தாளிச்சிக்கணும். அது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு கருவேப்பிலை இது 2 போட்டு தாளிச்சிட்டு சட்னிக்கு எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது சரி காரக்குழம்பு பண்ணியாச்சு இல்லையா, அதுக்கு சைட் டிஷ்ஷாக கோஸ் கூட்டு செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு பக்கமாக ஊற வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னிக்கு ஒரு பக்கமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அரிசிக்கு வச்சுருக்கேன் ஒரு பக்கம்.
எரியிலன்னு அடுத்து ட்ரை பண்ணி எரிய வச்சுட்ருக்கேன். வீடியோ எடுக்கிறது இது எல்லாமே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ தானே ஸ்டார்டிங், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்தது வந்து ஒரு பக்கமாக வந்து கோஸ் கூட்டு செய்யலான்ட்டு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கூடவே வந்து மாவு வேறு கம்மியாக காலியாகிடுச்சு. அதுக்கு வந்து உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக ஊற போட்டிருக்கேன். ஒரு பக்கம் அரிசியும் போட்டாச்சு, ஒரு பக்கம் இதுக்கும் வச்சாச்சு, கோஸ் கூட்டுக்கு வச்சாச்சு. பாருங்கள், அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் வேக வச்சு ஒரு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. கோஸ் கூட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு கூடவே வந்து வாழைக்காய் தொக்கு அதுவும் சேர்த்து செஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், கோஸ் கூட்டு ரெடி பண்ணிட்டேன். கூடவே வந்து வாழைக்காய் தொக்கு, காரக்குழம்பு. இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு. மாவு ஒரு பக்கம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படியே வேலை இன்றைக்கி நம்மள இப்படியே தான் போகுது. ஒரு பக்கம் ஐஸ் வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி மாவு அரைச்சாங்க. ஏன்னா இது சூடாகக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். அரைச்சி எடுத்து கலந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நைட்டுக்கு தான் நல்லா அரைச்சி கலந்து ரெடி பண்ணி உப்பு போட்டு வச்சுட்டு சாயங்காலமாக தாங்க எடுத்து அந்த வீடியோ. இட்லி போட்டு வச்சாச்சு. இட்லி நல்லா வந்து அடுத்து சாம்பாருக்கு ரெடி பண்ணியாங்க. புளி வந்து ஊற வைக்கவே மறந்துட்டேன். அது சரியா இட்லி வந்து ஏற்கனவே வேக வச்சுருந்தேன், சுடுத்தண்ணி இருந்துச்சு. அந்த இட்லியை பார்த்துட்டு நல்ல தண்ணி தான் வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக அந்த சுடுத்தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல இதுதான். இட்லி சாம்பார் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியதுதான். வந்துட்டு ஒரு வேளை புளி ஊற வைக்கலன்னா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் அதை எடுத்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக. ஊற போட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்து புளி சீக்கிரமாக ஊறிடுச்சு. சாம்பாரும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி இதை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இதை பாருங்கள், அவ்வளோதான். அதை எடுத்து ஊற்றிட்டு அடுத்தது வந்து கருவேப்பிலை. இதுவும் ஒரு நல்ல டிப்ஸ் மாதிரி தான். கருவேப்பிலை நம்ம வந்து கருவேப்பிலையை மட்டும் போடக்கூடாது, மொத்தமாகவும் சேர்த்து நல்லா கழுவி அந்த தண்டோடு போட்டோம் அப்படின்னா சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். இதை நான் வந்து அடிக்கடி ட்ரை பண்ணது தான். இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னது இது கொம்போடு போடணும் அப்படிலாம் கிடையாது. அந்த இது இலை அப்புறம் சேர்த்து அந்த கம்பு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கும்போது அதை எடுத்து போட்டோம்னா சாம்பார் நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பாருங்கள் பூ போல் வந்திருக்கு. இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நான் இது எந்த அளவில் போட்டு அரைச்சோம்னா இட்லி நல்லா பஞ்சு போல் வரும் அப்படின்ட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து இருந்தது இட்லி, சாம்பார் இட்லி காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இட்லி நைட்டுக்கு இதுதான் லஞ்சுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அதை இது பண்ணி ரெடி பண்ணிட்டு இட்லி நல்லா பஞ்சு போல் வந்துருந்தது. இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க, அடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. இதோட அளவு என்ன எதுன்னு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போட பார்க்குறேன். அடுத்தது சாம்பாரும் இட்லியும் இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நைட்டுக்கு டிஃபனுக்கு சாப்பிட்டாச்சுப்பேன். இன்றைக்கி இதுதான். இனிமேல் வந்து வரக்கூடிய வீடியோவில் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக போட பார்க்குறேன். இன்றைக்கி இப்படி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இந்த அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சுது. எடிட்டிங் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இனிமேல் போகிற வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுக்க போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.